அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். சாப்டர் 9 த பவர் ஆஃப் நவ், அதோடைய கண்டினியூஷன் தான் ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ். இதுக்கு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இன்னர் பீஸ், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போன செஷன்ல என்ன சொன்னாங்கிறதுடைய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நம்பர் ஒன், நம்ம வந்து சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கணும். சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா முதல்ல பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நொடியுமே நமக்கு மன்னிக்கணும். அது வந்து நமக்கு கத்துக்கணும். ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம மன்னிக்கிறதுக்கு தெரியணும், அதை கத்துக்கவும் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால அந்த அக்செப்டன்ஸ் மோடுக்கு வர முடியும். இன்னொன்னு, நம்ம வந்து இது நல்ல சூழல், இது கெட்ட சூழல் அப்படிங்கிறது வந்து பிரிச்சு பார்க்குறோம். அப்படிங்கும்போது அங்க வந்து நம்மளுடைய மைண்டு தான் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய மனதுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே அது வந்து பிரிச்சு பார்க்கும், நல்லது கெட்டது அப்படிங்கிறது. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, இம்பர்மனன்ஸ். லைஃப்ல வந்து எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். உங்க சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை தொடர்ந்து, ஒரு தொடர்ச்சியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். ட்ரீஸு, அனிமல்ஸு, இல்லை உங்க வீட்டு சூழல் எதுவா இருந்தாலும் சரி, தொடர்ந்து அது வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம மனதளவுல இருக்கும் பொழுது அந்த மாற்றத்தை நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் வந்து நமக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்றோம். இப்போ மனதளவுல நம்ம இருக்கும் பொழுது சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது அது நம்மளை சந்தோஷமா வச்சுக்குது. ஏதாவது கஷ்டங்கள் நடக்கும்போது அது நம்மளை கஷ்டப்படுத்துது. ஸோ அந்த அந்த மனதையும் தாண்டி நம்ம போறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய இயல்பு அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து அதோடைய கண்டினியூட்டி என்னன்னா, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவிட்டியை நம்ம எப்படி விடுறது? நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, ஒரு இரிட்டேஷன் இருக்கிறது, பொறுமையா இல்லாம இருக்கிறது, ஒரு சின்ன விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா கோவப்படுறது, சாதாரண ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து சுலபமா செய்ய முடியாம இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மைண்ட்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுல சேருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியில சேருது. ஸோ நாம் நேத்தே சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட்ல இருக்கு. ஸோ அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் நம்ம வந்து நெகட்டிவிட்டினால சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடைய பிலீஃப், ஈகோட பிலீஃபே அதுதான். என்ன தனக்கு வேணுமோ அதை நெகட்டிவிட்டினால சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா நம்ம என்ன நம்புறோமோ அதை தான் நம்ம ரியாலிட்டியில உருவாக்குவோம். ஸோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அப்ப நம்ம சூழல் எப்படி இருக்கும், நெகட்டிவான சூழலை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான், நம்ம மைண்டு வந்து இதெல்லாம் நம்புறதுனால தான் நமக்கு தேவையான சூழலை உருவாக்குறதுக்கு பதிலு தேவையற்ற சூழலை உருவாக்கி பிரச்சனையில மாட்டிக்கிறோமே. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஈகோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவிட்டியை அப்படியே ட்ராப் பண்ணணும். இல்லை சரி, எப்படிதான் இந்த நெகட்டிவிட்டி எனக்கு ட்ராப் பண்ணவே முடியல, அதுலேருந்து வெளியில வரவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஃபீல் பண்றீங்க. அது உங்களுக்குள்ள வந்து அரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அத வந்து அக்னாலேட்ஜ் பண்ணணும். அதாவது ஆமா, எனக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவிட்டி எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் மோடுக்கு நீங்க வரணும். அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அட்டென்ஷன் குடுத்தரணும். அப்படி குடுக்கலன்னா அது உங்களுக்குள்ளேயே தங்கிரும். ஸோ அதனால இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அத ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஆமா, எனக்குள்ள கோபம் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, எனக்குள்ள பொறாமை இருக்குங்கிறது உங்களுக்குள்ள நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஆனா அத வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றீங்க. ஸோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள தேடி வர நல்ல விஷயங்கள எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எந்த நல்ல விஷயத்தையுமே உங்களுக்கு செய்யணும்னே தோணாது. ஏன்னா அங்க வந்து நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான், ஒன்ஸ் உங்களுக்குள்ள வந்து அதிகமான நெகட்டிவிட்டி வந்து உள்ள வந்துருச்சுன்னா, ஸோ அப்போ நல்ல விஷயங்கள் உங்களை விட்டு போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று வந்து, நமக்குள்ள நெகட்டிவிட்டிங்கிறது அது நம்மளுடைய இயல்பே கிடையாது.
அது என்னன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மாசு, ஒரு அழுக்கு தான் அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது. இப்போ உங்களை சுத்தி பாக்குறீங்க, ஃப்ளவர்ஸ் பாக்குறீங்க, ட்ரீஸ் பாக்குறீங்க, அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. அதுக்குள்ள அதுங்களாம் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை ஹோல்ட் பண்ணுதா? ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா அழகா அது பாட்டுக்கு அப்படியே பிளாசம் ஆகும், அப்படியே மலரும், அப்புறம் இறந்து போகும், அவ்வளவுதான். அதோட வேலையை அது அழகா செஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இயற்கை நமக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அக்செப்டன்ஸை கற்பிக்குது. அதே மாதிரி சரண்டர், அதே மாதிரி ப்ரெசன்ட் மோமெண்ட்ல எப்படி வாழ்றது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த பிரச்சனைகள்னால அழிஞ்சு போகாம எப்படி இருக்கிறது, வாழ்க்கையை என்ன மாதிரி வாழணும், இன்டிகிரிட்டி, நேர்மை, இது எல்லாத்தையுமே இயற்கை நமக்கு தெள்ள தெளிவா கத்துக் கொடுக்குது. ஆனா மனுஷங்களான நாம தான் அதை கத்துக்காம நம்ம இந்த பிரச்சனைகள்ல நம்மள சிக்க வச்சுக்கிறோம். இன்னொன்னு, இவரு டோலே என்ன சொல்றாருன்னா, அவர் நிறைய ஜென் மாஸ்டர்ஸோட எல்லாம் இருந்திருக்காரு. சோ அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, கேட்ஸ் மாதிரி இருப்பாங்களாம். கேட்ஸ் மாதிரினா எப்படின்னா, இந்த பூனையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா இருக்கும். இந்த பூனையை நீங்க ஒரு நிமிஷம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு ஹார்மோனியோட ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ அதனால இவர் அந்த ஜென் மாஸ்டர்ஸை கேட்ஸுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஸோ அந்த ஜென் மாஸ்டர்ஸோட யார் இருந்தாலுமே அவங்களுமே ரொம்ப அவங்களுடைய எனர்ஜி நமக்கு ரொம்ப காமாவும் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ அடுத்தது நீங்க வாத்து வாத்து இருக்கு இல்லையா, அது இப்போ நீந்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க பார்க்கும் பொழுது, அதை பார்த்தாவே உங்களுக்கு அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். ஸோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அதுவுமே அப்படியே நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கும். நடுவுல வேற ஏதாவது வாத்து அதுக்கு சண்டை போட்டா கூட, சண்டை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சாதாரணமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த வாத்து பாட்டுக்கு அப்படியே அதோட வேலையை பார்க்க போயிடும். இன்னொன்னு, டோலே அந்த வாத்துங்களை நோட்டீஸ் பண்ணும்போது அவரு என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறது மட்டும் இல்ல, அதோடைய விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ஃபாஸ்டா அப்படி உதருமா. சோ அது என்ன நமக்கு அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, அது தன்னுடைய உடம்புல அந்த நெகட்டிவ் எனர்ஜி, சண்டை போட்டா கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும். சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதோட உடம்புல ட்ராப் ஆகி இல்லாம இருக்கணுன்றதுக்காக உடனே அது அந்த ரெக்கைய போட்டு நல்லா ஃபாஸ்டா இப்படி இது பண்ணிக்குமா. அந்த மாதிரி அதோடைய நெகட்டிவ் எனர்ஜி அதை ரிலீஸ் பண்ணு. இது நேச்சுரல் விஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டக்கு கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு கேள்வி டோலேவை பார்த்து கேட்குறாங்க ஒரு அம்மா. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி நீங்க அப்படியே விட்டுறணும்னு சொல்றீங்க. ஆனா நமக்கு திரும்ப திரும்ப ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன் வந்துகிட்டே இருக்கு, ஒரு நெகட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும் பொழுது, அது ஏதோ ஒரு ஒரு ஆபத்தை காட்டுது. அதாவது ஏதோ ஒன்று சரியில்லைன்னு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி தானே அது தெரிவிக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா கண்டிப்பா அது ஏதோ ஒன்று சரியில்லை, உங்களுக்குள்ளேயும் ஒன்று சரியில்லை, வெளியிலயும் ஏதோ ஒன்று சரியில்லை, அதை தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒண்ணுதான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்லுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விழிப்போட இல்லைங்கிறத தான் அது உணர்த்துது. ஸோ எப்பெல்லாம் நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள இருக்கோ, அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க விழிப்போட இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வுங்கிறது இப்ப எல்லாருக்குமே விழிப்போட தான் நம்மளும் இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு நார்மலான விழிப்புணர்வோட இருக்கிறோம். சோ அதுவே நீங்க நல்ல ஒரு அதிகபட்சமான நல்ல கரெக்டான ரொம்ப விழிப்போட 100% விழிப்போட இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு உணர்வுகள் உங்களுக்குள்ள வரவே வராது. சோ அது திரும்ப திரும்ப ஓகே நீ விழிப்போட இல்லைன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி விழிப்போட இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சரியாதான் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு, சரி எப்படி அப்போ இந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ள வராம இருக்கிறது, சோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சோ அதுக்கு இவர் என்ன சொல்றதுன்னா, மறுபடியும் அதே பதில் தான். நீங்க முழுமையா விழிப்போட இருக்கிறது தான் அதுக்கு பதில். சோ நம்ம முழுமையா விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது நமக்குள்ள எந்த வித நெகட்டிவிட்டியுமே உருவாய் ஆகாது அப்படிங்கிறாங்க. சோ ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல பேர் ஐலாண்ட். அதை எழுதியவர் ஆல்டஸ் ஹக்ஸ்லே அப்படிங்கிறவரு. அந்த நாவல்ல ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐலாண்ட் இருக்கு.
அந்த ஐலாண்ட்ல ஒருத்தர் வந்து தொலைஞ்சு போயிடுறாரு. ஷிப்பு மூலியமா அந்த ஐலாண்டுக்கு போறாரு. அப்ப என்ன ஆயிடுது, அந்த ஐலாண்டை சுத்தி பார்க்க இறங்குறாரு. அப்போ ரொம்ப அதுல அந்த ஐலாண்ட்ல இருக்கிற அழகை பார்த்து மயங்கி ஷிப்பை விட்டுறாரு, போயிடுது இவரை விட்டுட்டே. அப்போ அவர் அந்த ஐலாண்ட்ல வந்து சுத்தி பார்க்கறாரு. சரி என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஒரு பேரட் இருக்கு. ஸோ அந்த கிளி வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கான். அட்டென்ஷன் நவ் அண்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டு இந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அது என்னது, இந்த அட்டென்ஷன் நவ் அண்ட் ஹியர்னா எப்பவுமே நம்ம வந்து விழிப்போட இருக்கிறது, இப்பொழுதுல எப்பவுமே இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த கிளி வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கு. இது வந்து அந்த ஐலாண்ட்ல இருக்க மக்கள் வந்து அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அடிக்கடி அவங்கள வந்து ரிமைண்ட் பண்றதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்தா கூட நம்ம மனசு வந்து வேற எங்கேயோ லயிச்சு போயிடும், அப்படியே வேற ஏதோ இதுல இருப்போம். நம்ம வந்து அந்த அளவுக்கு விழிப்போட இருக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து அவங்கள ரிமைண்ட் பண்ற மாதிரி இந்த கிளி என்ன பண்ணுமா, இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும், அட்டென்ஷன் நவ் அண்ட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து விழிப்போட இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் நமக்குள்ள ஏதாவது நெகட்டிவிட்டி வந்தா கூட அதை நம்ம வந்து டிராப் பண்றதுக்கு நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்குறாரு. சப்போஸ் இப்போ வந்து நீங்க சடனா வந்து ஒரு கார் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் சத்தம் வந்து இப்ப நைட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுராத்திரியில ஏதாவது ஒரு வண்டி டக்குன்னு அப்படி போகும்போது உங்களை தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப நீங்க எவ்வளவு இரிட்டேட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் வந்து உருவாகுது இல்லையா? ஸோ அந்த இரிட்டேஷன் எங்கிருந்து உருவாகுது? அது வந்து நம்மளுடைய மைண்ட்ல இருந்து தான் உருவாகுது. ஸோ அந்த இரிட்டேஷனோட பர்பஸ் என்ன, ஏன் அந்த மைண்ட் வந்து அந்த இரிட்டேஷனை உருவாக்கி இருக்குது? ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து அன்கான்ஷியஸா ஒரு பிலீஃப் அதுகிட்ட இருக்கு. அந்த பிலீஃப் இருக்கிறதுனால தான் அந்த இரிட்டேஷன் அப்படிங்கிறதே உருவாக்கி இருக்கு. ஸோ இந்த இரிட்டேஷன் வந்து அதை நம்ம கிட்ட இருந்து போக வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானதான். ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கா மைண்டுக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குள்ளேயுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. நம்ம சின்னதுல இருந்தே அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருப்போம். அதனாலதான் ஒரு ஹேபிட் எல்லாம் நம்மளால ரொம்ப சீக்கிரத்துல மாத்துறதுங்கிறது வந்து கஷ்டமான காரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இந்த மைண்ட்ல இருக்க பிலீவ் சிஸ்டத்தினாலதான் நமக்குள்ள வந்து சில இந்த மாதிரி இரிட்டேஷன் ஆகுறது, கோபம் வருது, இது எல்லாமே அங்கிருந்து வர்றதுதான். ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிராக்டிஸா நம்ம பண்ணலாம். இப்போ நீங்க தனியா ஒரு வீட்ல ரூம்குள்ள இருக்கிறீங்க. அப்போ வந்து ஏதாவது ஒரு சவுண்டு உங்களுக்கு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாய் கத்துறதோ இல்ல வந்து ஏதாவது இந்த மாதிரி கார் போறது, என்ன மாதிரி இரிட்டேஷனா இருந்தா கூட அப்போ நீங்க எப்படி இமேஜின் பண்ணணும்னா, நீங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். அதாவது இந்த பிசிக்கல் பாடி இருக்குல்ல, அது அப்படியே வந்து டிரான்ஸ்பேரண்டா இருக்க மாதிரி உங்களுக்குள்ள அந்த இரிட்டேஷன் உருவாகுதுல்ல, அது அப்படியே உங்க வழியா பாஸ் ஆகி போற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள உருவான அந்த நெகட்டிவிட்டிய நீங்க வந்து லெட் கோ பண்றீங்க. அதை ஹோல்ட் பண்ணாம. பிரச்சனையே நம்ம நெகட்டிவிட்டி ஹோல்ட் பண்றதுனால தான் ப்ராப்ளம் ஆகும். ஆனா நீங்க லெட் கோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராப்ளமே ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரூடா பேசுறாங்க, இல்ல பர்பஸா உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும்னே உங்களை நோகடிக்கணும்னே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிசிக்கல் மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த பாடி தான் பிசிக்கல் மெட்டீரியல். இந்த பாடி இல்ல உங்ககிட்ட. அதே மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் உங்க மூலியமா பாஸ் ஆகுது. இன்னொன்னு, ஹர்ட் ஆகிறதுக்கு யாருமே இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். சோ அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களை காயப்படுத்தாது. சோ இந்த மாதிரி பிராக்டிசஸ், இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா நீங்க நினைச்சு இதை எவ்ரிடே நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும்னு தெரியும், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை கோபப்படுத்தும்னு தெரியும், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இதுல சொன்ன மாதிரி ஒன்னொன்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்படியுமே எவ்ரிடே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம இரிட்டேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணி அதை எப்படி ட்ராப் பண்றது அப்படிங்கறத ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா இவர் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருந்து உங்க மூலியமா அது பாஸ் பண்ணி போற மாதிரி நீங்க அதை வந்து இமேஜின் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொன்னு, வேர்ட்ஸ், பிறருடைய வேர்ட்ஸ் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே விஷயம்தான், அங்க ஹர்ட் ஆகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அதுதான்.
ஸோ இந்த விஷயம் வந்து பெரிய எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அது சின்ன விஷயமான இந்த கார் அலாமா இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டு நாய் குலைச்சு குலைச்சு உங்களுக்கு இரிட்டேஷன் கொடுக்கறதா என்னவா இருந்தாலும் சரி, பெரிய விஷயத்துக்குமே இதையே தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க வந்து டெய்லி மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்காங்களா, நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களா, இப்படி பண்ணியுமே அவங்கனால வந்து அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லையா, அதே சமயம் வந்து அந்த இன்னர் பீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இல்லை. ஏன் நான் இந்த அளவுக்கு வந்து சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணியும் எனக்கு வந்து அந்த பீஸ் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டோலேவை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன்னா நீங்க வந்து பீஸை வந்து தேடுறீங்க. எப்பவுமே அந்த இன்னர் பீஸ் அப்படிங்கறத வந்து நம்ம வெளியில தேட முடியாது. வெளியில தேடினா அது என்னைக்குமே அது கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க என்ன மாதிரி நிலையில இருக்காங்க, என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்ப நம்ம வந்து நிம்மதியா இல்லை, நமக்குள்ள வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கோம், இல்லை நான் பீஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது அந்த நீங்க வந்து நிம்மதியா இல்லைன்னு அந்த அக்செப்டன்ஸ் வருது இல்லையா, அதுவே உங்களை நிம்மதிக்கு கொண்டு போய் விடும். அது அப்படியே டிரான்ஸ்மியூட் ஆகும். ஸோ அந்த நான் பீஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்மியூட் ஆகி பீஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அந்த உள் அமைதி அப்படிங்கிறது வேணும்னா முதல்ல உங்களை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே சமயம் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண பிறகு மன்னிக்கவும் உங்களுக்கு தெரியணும். உங்களை முதல்ல மன்னிக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து அந்த அமைதி நிலைக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு ஃபேஸ் ஒன்று கேட்டிருப்போம்ல, ஃப்ரேஸ் அது என்னன்னா, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் நமக்கு தெரியும். அது என்ன சொல்ல வருதுன்னா, சிம்பாலிக்கா அது என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் ரெசிஸ்டன்ட், நான் ரியாக்ஷன், இதை தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்தீங்கன்னா தான் அது பிரச்சனையா மாறுமே. எதையுமே நீங்க அப்படியே ஃபைட் போட்டு பாருங்களேன், அது இன்னும் ஒரு பூதாகரமா மாறும். ஆனா அதை வந்து நடக்க விட்டு லெட் இட் அலோவ் இட் அப்படிங்கும்போது, ஸோ அந்த ஃப்ளோல நீங்க இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. ஏன்னா அது கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுதான் இந்த மறுகன்னத்தை காட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பாடத்தை தான் வந்து கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பேன்சன் அப்படின்னு ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவரு வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன் அவர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாருன்னா, அவர் என்லைட்மெண்ட் அடையணும்ட்டு. அவருக்கு வந்து ஒரு பெரிய குருவா மாறணும், நான் வந்து மக்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், என்லைட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்லைட்மெண்ட் அடையணும்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா கடைசியில அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா அவர் என்லைட்மெண்ட் அடையல. ஸோ அதனால ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடை தெருவு வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு கறிக்கடைக்காரர் இருக்காரு. அவருக்கும் அவருடைய கஸ்டமர் அவங்களுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது வந்து ஒரு காதுல விழுகுது. அந்த கான்வர்சேஷனை கேட்டு அவர் வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாரு. அது என்ன கான்வர்சேஷன், அந்த கஸ்டமர் கேக்குறாங்க, எனக்கு வந்து நல்ல கறி உங்க கடையில இருக்க பெஸ்ட் மீட்டை வந்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கேக்குறாரு. அப்ப வந்து இந்த கறி கடைக்காரர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல கறி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இங்க என்னன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில இது நல்ல சூழல், இது கெட்ட சூழல்ங்கிறோம். அதே மாதிரி இந்த இந்த நிமிஷம் நல்லா, இந்த நிமிஷம் இந்த நேரம் எனக்கு நல்லா இல்லை, இந்த நேரம் நல்லா இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமுமே நல்ல நேரம் தான். ஆனா நம்ம மைண்டு தான் அதை வந்து வேறுபடுத்தி காட்டுது. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுதான் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப வேணா நடக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டே இருங்க. ஒரு ஒரு நேரத்துல திடீர்னு நீங்க என்லைட்மெண்ட் அடைஞ்சிருவீங்க. ஏன்னா என்லைட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளால சொல்லி புரிய வைக்கவே முடியாது யாருக்குமே. அது வந்து தன்னால நடக்கும். அந்த ரியலைசேஷன்ங்கிறது உங்களுக்குள்ள வந்து திடீர்னு எப்ப வேணாலும் நடக்கும். எப்படி இந்த மாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த சின்ன கான்வர்சேஷனை கேட்டு அவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சாரோ, அதே மாதிரி நமக்கும் வந்து ஏதாவது ஒரு சடனா அது வந்து நடக்கும். அதுதான் அது. இன்னொன்று வந்து கம்பேஷன். கம்பேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் கம்பேஷன்னா வந்து இந்த கருணை மட்டும்தான். ஆனா கம்பேஷனுக்கு ரெண்டு சைடு இருக்கு. ஸோ ஓகே, முதல்ல வந்து இந்த கம்பேஷனுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லேக் எடுத்துக்கோங்க, ஒரு ஏரி இருக்குன்னா,
அந்த லேக்குக்கு மேல் அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சா அந்த தண்ணி அப்படியே சலசலக்கும். அதே மாதிரி காத்து இல்லைன்னா அமைதியாகவும் இருக்கும், சலசலப்பும் அடையும். அந்த சர்ஃபேஸ் லேக் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும், அது எப்பவுமே காமாவே இருக்காது. ஆனா அந்த லேக்கோட டெப்த் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது வந்து சலனப்படாம அது எப்பவுமே அமைதியாவே தான் இருக்கும். டெப்த்துக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது, மாற்றமே இருக்காது, எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். ஸோ இதுதான், இதை வந்து நீங்க நம்ம வாழ்க்கை சூழலுக்கும் நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது என்னன்னா மாற்றத்துக்கு உள்ளானது. அப்பப்ப நல்லா இருக்கும், அப்பப்ப நல்லா இல்லாம போகும், அமைதியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து லைஃப் சிச்சுவேஷன். ஆனா அந்த லைஃப்னா என்னங்கிறது என்னன்னா அந்த டெப்த், அந்த லேக்கோட ஆழம், அந்த அமைதி இருக்குல்ல, அதுதான் லைஃப். நாம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மனசை வந்து லைஃப் சிச்சுவேஷனோட இணைச்சுக்கிறோம். ஸோ அதுல இருந்து ஒரு அடையாளத்தை உருவாக்குறோம். அதனாலதான் நமக்கு வந்து இந்த சஃபரிங் அப்படிங்கிறது வருது. பட் உண்மை என்ன, நாம யாருன்னா அந்த ஆழமான அந்த அமைதி, அசைக்க முடியாத ஒரு அமைதி சொல்றாங்க இல்லையா, அதுதான் அந்த மாறாத தன்மை, நேம் ஃபார்ம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ அதுதான் உண்மையான அந்த லைஃப்ங்கிறது. அதனால இந்த லைஃப் சிச்சுவேஷனோட நம்ம போய் மாட்டிக்க கூடாது. இந்த உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில வந்து இந்த துன்பத்துல நம்ம அவஸ்தைப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, சரி இப்ப நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ நாம வந்து டிட்டாச்சா ஆயிடுறோம். அப்போ வந்து எப்படி ஆகுதுன்னா மற்றவங்கள விட நம்ம ஏதோ தனிமையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமே. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உண்மை. ஸோ உண்மை தெரிஞ்சனால நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்கள விட நம்ம தனியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றீங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த உண்மை தெரியாத வரைக்கும் நமக்கு வந்து மைண்டு நம்மளை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துரும். நமக்கு வந்து இந்த இதே மாதிரி சஃபரிங் வந்துட்டே இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி ஒரு பொலாரிட்டியில மாட்டிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். ஆனா இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு தெரியுது, அதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க உண்மையா. இப்போ நான் வார்த்தை அளவுல பேசுறேன், ஆனா உண்மையா அதை ரியலைஸ் பண்ணிட்டேன்னா கிடையாது. ஸோ அந்த உண்மையான ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க என்ன மாதிரி எனர்ஜி, ஒரு பயங்கரமான ஒரு அமைதியை நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த அமைதி வந்து உங்களை சுத்தி இருக்கவங்களையும் போய் பாதிக்கும், அவங்களும் அமைதியா ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த கம்பேஷன் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்கள மேல ஒரு ஒரு சிம்பத்தியில நீங்க அவங்களுக்கு போய் உதவி செய்றீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்க ஹோலா இல்ல. கம்பேஷன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சைடு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அது எப்படி நீங்க உதவி செய்யணும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருப்பும், அந்த அந்த உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க அந்த மனுஷங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்குள்ள கூட இருக்கக்கூடிய அந்த இருப்பும் ரெண்டும் இணையணும். ஸோ அப்ப என்ன அங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஹீலிங் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நடக்கும். அவங்க ஒரு துக்கத்துல இருக்காங்க, அவங்க மேல நீங்க வந்து ஒரு கருணை காட்டுறீங்க. அப்போ உங்களுடைய இருப்பு, அதாவது நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய இருப்பும் அவங்களுடைய இருப்பும் இணையும் போது அவங்களும் சேர்ந்து ஹீல் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த கம்பேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பேஷன் அப்படிங்கிறத அவர் வந்து இன்னும் சூப்பரா விளக்கியிருக்காரு. என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த இருப்போட தான் நம்ம எல்லா நம்மளை சுத்தி இருக்க எல்லா கிரியேச்சர்ஸோடையுமே நம்ம இணைஞ்சிருக்கோம். ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து நம்ம எல்லாரும் வந்து இணைக்குதுன்னா அது நமக்குள்ள இருக்கிற அந்த இருப்பு தான். பொதுவா நம்ம சில சமயம் சொல்லுவோம்ல, இவங்களுக்கும் எனக்கும் எந்த வித காமனா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா ஒரு பெரிய விஷயம் காமனா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, கம்பேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் அளவுல நீங்க இருக்கிற வரைக்கும், அதாவது பிசிக்கலா இருக்கிறீங்க, பிரசன்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து எப்படி ஷேர் பண்றீங்கன்னா, மார்டாலிட்டி வல்னரபிலிட்டி ரெண்டும் சேர்த்து தான் ஷேர் பண்றீங்க. ஸோ இது வேற. ஸோ இந்த பிசிக்கல் அளவுல நீங்க எல்லா கிரியேச்சர்ஸோடையுமே இருக்கிறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் இந்த பிசிக்கல் பாடி இருக்கு, உங்களை சுத்தி இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பிசிக்கல் பாடின்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரீக்கு இருக்கு, அனிமல்ஸ்க்கும் தான் பிசிக்கல் பாடி எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, நம்ம இறந்து போவோம். ஒரு 2 வருஷத்துலயோ 20 வருஷம் கழிச்சோ இறந்து தான் போவோம். ஸோ இறந்து போன பிறகு
நம்ம எல்லாரும் ஒரு பொணமா மாறி அதுக்கப்புறம் ஒரு டஸ்டா தான் போக போறோம். இது எல்லா உயிரினங்களுக்குமே நடக்குது. ஸோ இந்த வகையில பார்த்தா எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கும். அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது இந்த விஷயத்துல எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்மளை விட ஒருத்தவங்க கீழே மேல அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இவர் என்னது அப்படின்னு சொல்றாருன்னா, நாம வந்து நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடி இருக்குல்ல, இத இத வச்சு நம்ம இதுக்கு தாண்டி போற மாதிரி மெடிடேட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு தடவையும் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம்னா, "So, எனக்கு இந்த பாடி ஃபீலிங்கே இல்லை, நான் நான் எங்கேயோ ரொம்ப உள்ள போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல. நம்ம தாட்ஸே அங்க இல்லை, நம்ம பாடி இல்லை, தாட்ஸ் இல்லை, மைண்ட் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து போவோம் இல்லையா? அதுதான் வந்து டை பிஃபோர் யூ டை அப்படிங்கிறது. நம்ம வந்து சாகறதுக்கு முன்னாடியே அந்த இறப்பை பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து அந்த பாடிக்குள்ள வர்றது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் கூட இதை நம்ம வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று, நம்மளுடைய இந்த பிசிக்கல் இந்த பாடிங்கிறது வந்து ஒரு வெஹிக்கல் தான். ஸோ இது ஒன்று, இந்த பாடியுடைய ப்ரெசன்ஸை நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரியேச்சர்ஸோடையுமே நம்ம ஷேர் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுடைய இந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா, அதுதான் வந்து அந்த உதவிங்கிறது முழுமையா நீங்க இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது முழுமை அடையாது. இதை எப்படி சொல்லனா, எம்பத்தி இல்லாட்டியா சிம்பத்தி, இல்லாட்டி இந்த இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து டிரான்ஸ்மியூட் ஆகி அந்த அந்த அமைதியா மாறுறது. ஸோ அதுதான் வந்து கம்பேஷன் அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்ல போனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் பீஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இவர் வந்து கம்பேஷன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது தான் அந்த கம்பேஷன் அப்படிங்கிறது. இப்போ இயேசுநாதர் வந்து ஒரு நாள் தெருவில் நடந்து வரும் பொழுது அங்க இருக்க மக்கள், நிறைய மக்கள் வந்து நோயோட எல்லாம் இருந்தாங்களாம். அவருடைய துணியை அப்படி தொட்ட உடனேவே அவங்க வந்து ஹீல் ஆயிட்டாங்களாம். ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் வந்து என்ன மாதிரி ஒரு எனர்ஜியை அவர் எமனேட் பண்ணுவார். அவரெல்லாம் ஹைலி ஸ்பிரிச்சுவல் பீயிங் இல்லையா? ஸோ அவருடைய அந்த அமைதி எல்லா இடத்துலையுமே அது வெளியில அவருக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த துணியிலையுமே இருக்கும் அவருடைய எனர்ஜி. ஸோ அதனால அந்த ஹீலிங் அவர் என்ன அங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இருப்பு வந்து அவங்களுடைய இருப்போட சேர்ந்து அந்த ஹீலிங் நடந்திருக்கு. இதுதான் வந்து அந்த மிராக்கிள் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிறது. ஸோ எப்படி ஒரு சிலர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில கதையெல்லாம், அவங்க சும்மா கையில் இப்படி தொட்டாங்க, சரியா போயிடுச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய இருப்புங்கிறத வந்து நம்மளால உணர முடியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது மற்றவங்களுக்கு வந்து நம்ம வெளிப்படையா அப்படி காட்டவும் முடியாது. ஸோ அது வந்து நம்ம மற்றவங்களோட இருப்போட கனெக்ட் பண்ண முடியும், அதையுமே ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஹையர் பீயிங்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான் அவங்களுடைய இருப்பு மூலியமா தான் மற்றவங்களையும் ஹீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அந்த ரெண்டு சைடு அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கார்மிக் பாண்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க உதவி செய்றீங்கன்னா, ஒரு பாவ பரிதாபப்பட்டு உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடனா அது வந்து பேக் ஃபயர் ஆயிடும். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம், நான் உனக்கு வந்து ஏதோ பாவ பரிதாபப்பட்டு உனக்கு உதவி செஞ்சா நீ எனக்கே வந்து கஷ்டத்தை கொடுக்குறியா, நீ என்னையே இப்படி நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்மிக் ரியாக்ஷனும் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுவே நீங்க வந்து கம்பேஷனோட அவங்களுக்கு, அதாவது எல்லாருமே சமம்தான், நீங்க யாருக்கும் பாவ பரிதாபப்பட்டெல்லாம் உதவி பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுடைய இருப்பும் அவங்களுடைய இருப்பும் இணைஞ்சு அப்படி ஒரு உதவியை நீங்க வந்து செஞ்சீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க அந்த கார்மிக் பாண்டேஜை வந்து ரிலீஸ் பண்றீங்க. அங்க உங்க கர்மா அப்படிங்கிறதே அங்க உருவாகாம இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து எல்லாருமே அந்த ஈக்குவல் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில இருந்து தான் செய்யணும். உதவி எப்படி இருக்கணும்னா, அவங்கள எம்பவர் பண்ற மாதிரி தான் அந்த உதவி இருக்கணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது தான் அங்க வந்து உங்களுக்கு கர்மா வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதுவுமே இங்க இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட பிரெட் தாங்க ஏதாங்கும்போது, சரி உங்ககிட்ட பிரெட் இருக்கு, அதை நீங்க வந்து கொடுக்குறீங்க. அப்ப கொடுக்கும் பொழுது அந்த பிரெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த பிரெட் மூலியமா நீங்க என்ன ஷேர் பண்றீங்கன்னா, பிரெட்டை மட்டும் ஷேர் பண்ணல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூய்மையான அன்பும் தான் அது மூலியமா ஷேர் பண்றீங்க. அந்த அன்போடு அவருக்கு ரீச் ஆகும்போது அங்க வந்து
அந்த பர்சனும் சேர்ந்து ஹீல் ஆவாங்க. அந்த உதவிங்கிறது ஒரு முழுமையான உதவியா இருக்கு. அது இன்கம்ப்ளீட்டா இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பேஷன் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ஏன் நம்ம வந்து எப்பவுமே கம்பேஷனேட்டோட இருக்கணும்னா, நீங்க முதல்ல வந்து ஹோலா இருக்கணும். நீங்க மனதளவுல இருக்கிற வரைக்கும் நீங்க ஹோலாவே இருக்க முடியாது. நீங்க கம்ப்ளீட்டா இல்லை. ஸோ அந்த இன்கம்ப்ளீட்டா இருந்து ஒரு உதவியை செய்யும் பொழுது, அப்போ அது நம்ம மத்தவங்க கிட்ட நான் உனக்கு உதவி செஞ்சேன், நீ எனக்கு வந்து ஒண்ணுமே செய்யல. ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அங்க கிரியேட் ஆயிடும். எதிர்பார்ப்பு இருந்தா அங்க ஏமாற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. இன்னொன்னு நம்மளுடைய ப்ரிஷியஸ் கிஃப்ட் என்னவா இருக்கணும்னா இந்த வேர்ல்டுக்கு பீஸ். அதுதான் நம்மளுடைய ப்ரிஷியஸ் கிஃப்டா இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களால இந்த மாதிரி எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷனை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியுமோ, இவர் சொன்ன மாதிரி நம்ம விழிப்போட எப்படி இருக்கிறது, எப்படி நம்ம நெகட்டிவிட்டியை வந்து ட்ராப் பண்றது, இதெல்லாம் நம்ம நம்ம யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று எப்பவுமே நம்ம எதையுமே ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது நெகட்டிவிட்டியை எதிர்த்து நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த நெகட்டிவிட்டி வந்து உள்ள வந்துடும். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஆனா நெகட்டிவிட்டி எதிர்த்து நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களுமே நெகட்டிவா மாறிடுவீங்க. ஸோ அதனால எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், கான்ஷியஸா இருக்கணும். இந்த வேர்ல்டு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் மாஸ்டர்ஸ். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.